ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது உங்களோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட இருந்தே ஃபோன் கால் வர வைக்கக்கூடிய லவ் எனர்ஜி டெக்னிக்கை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக யாரோ ஒருத்தர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால இந்த வீடியோ பார்க்குறீங்க, அவங்ககிட்ட ஃபோன் கால் வரணும் அப்படின்னா உடனடியாக இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது இந்த நேரம் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இது எப்போ பண்ணுனா ரொம்ப வேகமாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த பர்சன் எப்போ ரொம்ப ஐடியலாக இருக்கிறாங்களோ, எப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்களோ அப்போ பண்ணுங்கள். மோஸ்ட் ப்ராப்பர்லி நைட்டு தூங்கக்கூடிய நேரத்தில் அவங்க சும்மா தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதை எடுத்த உடனே எப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோடனே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் ப்ராப்ளம் ஆகி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா, சார் அவங்க போயே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா எடுத்த உடனே அவங்களுக்கு பண்ணாதீங்க. ஆர் ரொம்ப மனசு வெறுத்து போயிருக்காங்க, மிகப்பெரிய அளவு ஒரு பிரச்சனை அவ்வளோதான் இனிமேல் வரவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலையில் போயிருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் பண்ணாதீங்க. அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு நார்மலான ஒரு பர்சனுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி யாராவதுக்கு ஒருத்தர் ட்ரை பண்ணுங்கள். அவங்க கிட்ட இருந்து நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு ஃபோன் கால் வந்த பிறகு இதில் உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஓகே, எனக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்குது, இந்த மெத்தட் நான் பண்ணால் எனக்கு 100% ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு முழுமையாக வந்த பிறகு ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பிக்கை கொஞ்சம் நெஞ்சம் எனக்கு முழுசாக நம்பிக்கை இல்லைங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா, முதல்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன பர்சன்ஸ் உங்களுக்கு நடக்க ஆரம்பித்த பிறகு தான் நீங்கள் நினச்சக்கூடிய அந்த ஹைலைட்டான பர்சனுக்கு பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நடக்குமே. ஏன் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மைண்டு பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை அவ்வளோ பெருசாக உடனடியாக அட்ராக்ட் பண்ணாது. ஆனால் கெட்ட விஷயங்களை ரொம்ப வேகமாக அட்ராக்ட் பண்ணும். அதனால தான். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் வாழ்க்கை நடந்த ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு நினச்சி பாருங்கன்னா நினைப்பீங்க, நினைக்க மாட்டேன் நான் சொல்ல வரல, ஆனால் அதோட இம்பேக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே உங்கள் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப சோகமான வலி நிறைஞ்ச ஒரு விஷயத்தை நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அதை நினைக்கும் போதே ஜஸ்ட் அதை நீங்கள் நினச்சாவே உங்களுக்கு அந்த வலி தெரியும், அந்த ஃபீலை உங்களால் உணர முடியும். இதுதான் நம்ம மைண்டோட சக்தியே. நம்ம நெகட்டிவ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறனால பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவான விஷயங்கள் நமக்கு அந்த பெயினை கொடுக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா முதல்ல ஓரளவுக்கு இருக்கக்கூடிய நார்மலான பர்சனுக்கு ட்ரை பண்ணி அந்த நார்மலான பர்சன்கிட்ட சக்ஸஸ் ஆன பிறகு உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அடுத்ததும் பார்த்திங்கன்னா, சரி எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, பட் என்னை போனவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவும் வெறுத்து போயிருக்காங்க, வரவே மாட்டேன், வரவே கூடாது, வர முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பையும் உடனே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் உங்களுக்கு முழுமையான சக்ஸஸ் கிடைக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அஃபர்மேஷன் ட்ரை பண்ணுங்கள். நம்ம எந்த ஒரு விஷயத்தை தினமும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ, இல்லை தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறோமோ, அல்லது தொடர்ந்து கேட்டே இருக்கிறோமோ, அதுவாகவே நம்ம மாற ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் அஃபர்மேஷனுக்கான பவரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இன்றைக்கி நான் ஃபோன் எடுப்பேன், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், இன்றைக்கி நான் அவங்க கூட பேச போகிறேன், இன்றைக்கி அவங்க என் கூட பேசுவாங்க, நாளைக்கு நான் அவங்கள மீட் பண்ண போகிறேன், இன்றைக்கி நான் அவங்கள மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு பர்ஃபெக்டான ஒரு அஃபர்மேஷனாக ரெடி பண்ணி, அந்த அஃபர்மேஷனுக்கு தகுந்தாற் போல் டெய்லியும் நீங்கள் ஒன்று காதில் கேட்டே இருக்குமே, ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வாய்ஸில் அஃபர்மேஷனாக ரெடி பண்ணி டெய்லி காதில் கேளுங்க. இல்லை அப்படின்னா டெய்லி நீங்களே அது ஒரு லைனுக்கு வர மாதிரி தினமும் எழுதிட்டே வாங்க. அதுவும் இல்லையா, வாய் விட்டு கண்ணாடி பார்த்து திரும்ப 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 சொல்லிகிட்டே இருங்க. குறைஞ்சது ஒரு 21 நாளுக்கு சொல்லுங்கள். 21 நாளுக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் மனதில் கான்ஃபிடென்ட் பில்ட் ஆக ஆரம்பிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 21 நாள் சொன்னாதான் அந்த கான்ஃபிடென்ட் பில்டே ஆக ஆரம்பிக்கிறது அப்போ தான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிறதோட பவர்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கவே ஆரம்பிக்கும். ஸோ அதில் ஓரளவுக்கு நீங்கள் ஸ்டேபிள் ஆகிட்டீங்க, எனக்கு ஓரளவுக்கு ஓகேவாயிருச்சு அப்படிங்கிற நம்பிக்கை வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகும். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா லவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய சோல் கனெக்ஷன் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா டெலிபதி மாதிரி நமக்கு வேலை செய்யும். டெலிபதி மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நடந்திருக்கும். நீங்கள் அவங்கள அப்படியே நினச்சிட்ருப்பீங்க. சடனாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரும், ஃபோன் கால் வரும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தாண்டா உன்னை நினச்சேன், உடனே கால் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் சொல்லுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே நிறைய நடந்திருக்கும். இப்போல்லாம் நீங்கள் அதை யோசிக்கும் போது, இப்போலாம் நான் எவ்வளோ நினச்சாலும் அவன் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேங்கிறான்,
எவ்வளோ நினச்சாலும் எனக்கு அவள் காலே பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? இதுக்கான காரணம் ஏன்னா அந்த பாண்டிங் கட் ஆகிருக்கு, அவ்வளோதான். பாண்டிங் கட் ஆகிருக்கு, ஆனால் முழுமையாக கட் ஆகாது. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க எவ்வளவு தூரம் போனாலும், அதாவது உங்களுக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிக்கும், ஒரு பெரிய லெவல் பிரச்சனைனால நீங்கள் அவங்களை வெறுத்து வந்துட்டாலுமே இப்பயும் நீங்கள் அவங்கள நினைக்கும் போது உங்கள் மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வலி, ஒரு சின்ன வேதனை இருக்கும். நம்ம அவங்கள மிஸ் பண்ணிட்டோம், அன்றைக்கி நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். இதுதான் அவங்களுக்குமே நடக்குமே. ஏன்னா அவங்க வந்து உங்களை பிடிச்சி தான் அவங்க லைஃப்பில் வந்திருக்காங்க. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போதைக்கு வந்து உங்களை வேணான்னு போயிருக்காங்க. ஃபேக் லவ் அவங்களுக்குலாம் இது செட் ஆகாதுங்க. நான் ட்ரூ லவ்வுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ அந்த ஒரு வலி அவங்களுக்குமே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, தினமும் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி ஏதாவது ஒரு வழியில் தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் உங்களை நினச்சாவே இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை நினச்சாவே வெறுப்பு வர ஆரம்பிக்கும். அப்படி வெறுப்பு அவங்க ரொம்ப வெறுப்பாயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து தான் பண்ணியாகணும். டைம் கொடுக்காமல் நீங்கள் பண்ணால் அந்த வெறுப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நீங்கள் என்ன தான் மெத்தட்ஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ரொம்ப கஷ்டம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட்ஸ்லாம் நான் பண்ணுறேங்க அப்படின்னிங்கன்னா நல்ல ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் பழகுறீங்க, சண்டை போடுறீங்க, அவங்க உங்களை விட்டு போயிடுறாங்க, நீங்கள் ஒரு மெத்தட் பண்ணுறீங்க, திரும்ப உங்ககிட்ட வராங்க. ஸோ வரவங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திரும்ப போகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள்கிட்ட ஏன் சண்டை போட்டாங்க அப்படின்னு தெளிவாய்க்கோங்க. அந்த சண்டையை திருப்பி நீங்கள் போடாத அளவுக்கு நடந்துக்கிட்டு அவங்கள போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. திரும்ப 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 நீங்கள் அதே தப்பாக அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் என்ன தான் மெத்தட்ஸ் பண்ணாலும் அவங்க அகெயின் வராமலே போயிடுவாங்க. ஸோ எக்காரணத்து கொண்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லைஃப்பில் ஒன்ஸ் அவங்க வந்தாங்க அப்படின்னா திரும்ப போகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்குது அப்படின்னா அதை பத்திரமா வச்சுக்கிறதும் அதை அழிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ போனவங்க திருப்பி வந்தாங்க அப்படின்னா விட்டுறாதீங்க. ஆல்ரெடி நான் நிறைய டைம் மெத்தட்ஸ் பண்ணாங்க, அவங்க வந்திருக்காங்க, ஆனால் திரும்பியும் போயிட்டாங்க, திரும்பி வந்தாங்க, திரும்பியும் போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப பெரிய லெவல் தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த தப்பை ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நான் பண்ணுற தப்பே எனக்கு என்னன்னே தெரியலைங்க, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், நான் அப்படி என்ன தப்பு பண்ணுறேன்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியவே இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ட்ரைனர்கிட்ட போயோ இல்லை உங்களுக்கு ஜால்ரா தட்டாத ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேயோ நீங்கள் என்ன சொன்னாலும் அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாத ஒருத்தவங்ககிட்ட மனசு விட்டு பேசுங்க. இந்த மாதிரி எங்களுக்குள்ளே நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் இருக்குது, இப்படி வந்தாங்க, இப்படி சொன்னாங்க, இதை நாங்கள் இதை செய்யாத, நாங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னிங்கன்னா அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லாட்டியுமே நீ இந்த மாதிரி நடக்கிறத அவங்களுக்கு வந்து ஒரு அன்னிசேஃப் ஃபீல் ஆகிருக்கு, அதனால தான் தொடர்ந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நீ தான் அதை சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு உங்களுக்கு புரியும். நிறைய பேரோட லைஃப்பில் இப்படி தான், அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க, அதனால நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அவங்களோட ஆக்டிவிட்டியில் அது காமிச்சு கொடுத்துருக்கோம், பட் நீங்கள் அதை வந்து ரியலைஸ் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. அப்படி நீங்கள் ரியலைஸ் பண்ணாமல் விட்டனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்க லைஃப்பை இழந்திருக்காங்க. ஸோ அதையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். அவங்க எப்போ ரொம்ப ஐடியலாக இருக்கிறாங்களோ அந்த டைமில் தான் பண்ணணும். உங்களுக்கு தெரிலனா முடிஞ்சளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்க டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு உடனே போய் சேராது. ஐடியாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மூச்சு பயிற்சி நீங்கள் பண்ணுங்கள். மூச்சு பயிற்சி அது ஒன்றுமே கிடையாது. நல்லா மூச்சு காற்றை உள்ளே இழுத்து மூக்கு வழியாக இழுத்து மூக்கு வழியாக வெளியிடுங்க, இவ்வளோ தான். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனம் அமைதியாகும். இது உங்கள் மன அமைதிக்கு தான். அதன் பிறகு அவங்களோட புகைப்படம் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதையே பாருங்கள். அது எவ்வளோ நேரம் பார்க்கணுன்னா, நீங்கள் கண்களை மூடின பிறகு உங்களோட மனக்கண்ணில் அவங்களோட உருவம் க்ளீனாக தெரிகிற அளவுக்கு வந்த பிறகு அதை பாருங்கள். பார்த்துட்டு அவங்கள நினைக்க மட்டும் செய்யுங்க, வேறு ஒன்றுமே பண்ண. அவங்கள அப்படியே நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் மீ, அவங்களோட பேர் என்னவோ கால் மீ அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட நேம் மணினா மணி கால் மீ, மணி கால் மீ அப்படின்னு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சொல்கிறது வந்து வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கவே கூடாது. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு நம்ம பேசக்கூடிய மொழிலாம் புரியாது, நம்ம உணர்வு தான் புரியும். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எந்த அளவுக்கு நீங்கள் உணர்வு பூர்வமாக சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதோட பவர் உங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் இன்வால்மெண்ட்டோட பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வேகமாக செயல்படும். எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோட பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதோட ஃபாஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த உணர்வு பூர்வமாக இதை நீங்கள் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் அதை சொல்கிறதுல உங்களை ஒன்றி சொல்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக உங்களுக்கு நடக்குமே. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சீக்கிரமாக நடக்கணுமா, அப்போ அந்தளவுக்கு நீங்கள் மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
சீக்கிரமாக அவங்க கால் பண்ணுமா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மன ஒருநிலையோட முழு நம்பிக்கையோட உணர்வு பூர்வமாக நீங்கள் அதை சொல்லணும். அந்தளவுக்கு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நைட் பண்ணாவே போதும், தொடர்ந்து பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ரொம்ப பெரிய லெவல் பிரச்சனை உங்கள் மனசே சொல்லுது, இல்லை பத்தாது அப்படின்னா திரும்பியும் பண்ணுங்கள். இது உங்கள் மனம் சொல்லும், நம்ம ஒரு டைம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம், அவங்க கால் பண்ணியே தீர்வாங்க அப்படி உங்கள் மனம் சொல்லிச்சுன்னா போதும், ஒரு டைமோடு நிறுத்திக்கோங்க. மேக்ஸிமம் 7 டைம்ஸ் தொடர்ந்து பண்ணலாம், தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் இது பண்ணக்கூடாது. ஸோ ஒரு டைம் எனஃப். உங்களோட பவர் உங்களுக்கு அது வரலன்னா 7 தடவை பண்ணுங்கள், நிச்சயமாக நடக்கும். 7 தடவையுமே அந்த மன ஒருநிலை உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் அது ஒரு நேச்சுரலான பிளேஸ்க்கு போய் மன அமைதி கொண்டு வந்த பிறகு நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ ஒர்க் அவுட் ஆகும். மன தெளிவோடு பண்ணுங்கள். அதுக்கு தான் மூச்சு பயிற்சி சொல்லியிருக்கேன், பண்ணால் ரிசல்ட் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் அண்டு பிரபஞ்சத்தோட ஒன்றாக கலந்துருங்க. வெற்றி நிச்சயம்.